என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சங்கரா சம்போ மகாதேவா சர்வலோக சரண்யா, அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. சங்கரா சம்போ மகாதேவா, என் அப்பா சிவா பெரியவா, எல்லாரும் நீங்கள் தான் காப்பாற்றணும். நடமாடும் தெய்வம் அவர் இருந்த போதும் சரி, இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கிற அனுபவங்களை பார்த்துன்னு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு வனஜா சந்திரமௌழி, அவள் பெங்களூரில் இருக்கா. அவள் காஞ்சி மகான்கிட்டக்க அளவில்லாத பக்தி கொண்டவா. காஞ்சி பெரியவா தான் அவளுக்கு. ஸ்ரீமடத்துக்கு கணக்கில் அடங்காத கைங்கரியம் பண்ணுவா. ரெண்டு பேரும் கைங்கரியம் பண்ணுறதுன்னா அவளை மாதிரி முடியாது. அவளுக்கு ரெண்டு தம்பி. சின்னவன் சிஏ பண்ணியிருக்கான். ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு வயசாகிடுத்து. சின்னவன் சிஏ பண்ணியிருக்கான். அதை விட்டு நிறைய ஜாதகங்கள் வருது. பெரியவன் ஏதோ இசைக்குழுவில் இருக்கான். அவனுக்கு சரியான நிரந்தர வருமானம் வருமா கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதுட்டு பொண்ணோட ஜாதகமே வரமாட்டேங்கிறது. ஒன்று ரெண்டு ஏதாவது வருது, அது பொருத்தம் இல்லாமல் போயிடுறது. இப்படியே இருக்குது. தம்பிக்கு வெளிநாட்டில் வேலைக்கு வாய்ப்பு வந்திருக்கு. வெளிநாடு போயாகணும். வெளிநாடு போயாச்சுன்னாக்க திரும்பி வரத்துக்கு 3-4 வருஷங்கள் ஆகும். என்ன பண்ணுறது? அண்ணாக்கு கல்யாணம் பண்ணாமல் தம்பிக்கு எப்படி கல்யாணத்தை பண்ணுறது? அண்ணாக்கு ஒன்றுமே வரன் சரியாகவே அமைய மாட்டேங்கிறது. என்ன பண்ணுறதுன்னு ஒரே யோஜனை. பெரியவன் இருக்கிற போது சின்னவனுக்கு கல்யாணம் பண்ணுறது நியாயம் இல்லை. எல்லாரும் சொல்கிற அதனால் தப்பு இல்லை, கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னுட்டுன்னு. இவளுக்கு மனசு ஏற்றுக்கலை. இருந்தாலும் பெரியவாள்கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லிட்டுன்னு நேரப்போய் பெரியவாள்கிட்ட போகிறா. இந்த மாதிரி கேட்குறா. அப்போ பெரியவர் சொல்லிட்டார், அண்ணாக்கு பண்ணிட்டு தான் தம்பிக்கு பண்ணணும், கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு. திரும்பி வந்துவிடுறா. இப்படியே கொஞ்ச நாள் ஓடின்னு இருக்கு. மறுபடியும் எல்லாரும் சொந்தக்காரெல்லாம் சொல்கிறா, அவனுக்கு கல்யாணத்தை பண்ணிவிடும், அவன் ஃபாரின் போயிடட்டும், அதுக்கப்புறம் வரணும் வந்த உடனே இவளுக்கு பண்ணலாம், இது தப்பு இல்லையேங்கிறா. சரி, மறுபடியும் பெரியவாள்கிட்டயே போய் கேட்கலான்ட்டு போகிறா. பெரியவா மறுபடியும் அதே தான் சொன்னார். பெரியவனுக்கு பண்ணிட்டு தான் சின்னவனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டார். என்ன பண்ணுறது? திரும்பி வந்துட்டார். இருக்கிற சொந்தக்காரெல்லாம் அட்லீஸ்ட் நிச்சயதாம்பூலமான அவனுக்கு பண்ணி வச்சுரு அப்படிங்கிறா. சரின்னு பெரியவாளோட அனுமதியே கேட்கல. நிச்சயதாம்பூலத்துக்கு நாள் குறிச்சிட்டா. இருந்தாலும் மனசு பூரா அவளுக்கு வேதனை. பெரியவாளோட பேச்சை மீறி இவ கல்யாணம் பண்ண போகிறா இல்லையா? நிச்சயதாம்பூலத்துக்கு நாள் குறிச்சாச்சு. என்றைக்கு நிச்சயதாம்பூலமோ அன்றைக்கி என்ன பண்ணுறது? காலம்பர ஒரு ஃபோன் வருது. ஒரு ஆத்துலேருந்து பேசுகிறா. பெரியவனோட ஜாதகம் பொருந்தி இருக்கு எங்கள் ஆத்து பொண்ணுக்கும், நாங்கள் பேச வரலாமா? பேச வந்துட்டு அன்றைக்கே நிச்சயதாம்பூலத்தையே பண்ணிடுறோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறா. இவளுக்கு வந்த சந்தோஷம் தாங்க முடியல. அளவில்லாத சந்தோஷம். வந்தால் பொண்ணு அவளை எல்லாம் பேசி முடிச்சாச்சு. அன்றைக்கே பெரியவனுக்கு நிச்சயம் பண்ணினா சின்னவனுக்கும் நிச்சயதாம்பூலம் ஆயிடுத்து. கேட்கணுமா? ஆனி மாதம் பெரியவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டா. ஆவணி மாதம் சின்னவனுக்கு கல்யாணம் பண்ணி அவன் ஃபாரின் போயிட்டான். தீர்ந்து போச்சு. அடுத்தது இவ பிள்ளையாண்டிருந்தா. இவளுக்கு கொஞ்சம் நாளில் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. ஒரு 10 நாள் இருக்கும். இவளுக்கு ஒரு சொப்பனம். அவள் பெரியவாளை தரிசனம் பண்ண போகிறா. குழந்தைய பெரியவா காலுக்கடியில் போட்டுவிட்டு நமஸ்காரம் பண்ணுறா. நிமிர்ந்து பார்க்குறா. பெரியவா கையில் குழந்தைய வச்சுட்டு இருக்கார். சின்ன குழந்தையா இருந்தால் கூட தொடமாட்டாரே, என்ன இப்படி கையில் எடுத்து வச்சுட்டு இருக்கார், என்னது, என்ன அதிசயமாக இருக்குன்னு அவள் பார்க்குறா. அப்புறம் சொப்பனம் கலைஞ்சி போச்சு. சந்தோஷமாக தாங்கலை வனஜாக்கு. குழந்தைக்கு 20 நாள் ஆச்சு. இப்போ பார்த்தா குழந்தையோட தொப்புள் பெருசாக கல் மாதிரி இருக்குது. அழுதாக்க வெடிச்சிடுமோங்கிற பயம் அந்த அளவுக்கு இருக்குது. குழந்தை பால் குடித்தா உடனே கக்கிடுறது, வீர்னு அலறது குழந்தை. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு நாளைக்கு குழந்தை வாமிட் பண்ணிவிட்டு அப்போ உடம்பு பூரா நீளமாக எடுத்து கண்ணெல்லாம் சொருகிடுத்து. உடனே டாக்டர்கிட்ட எடுத்துன்னு ஓடினா. டாக்டர் உடனே இதை ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு 3 மாதத்து குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டா. குழந்தைக்கு 50 நாள் குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டா. 3 மாதத்தில் குழந்தை பூர்ணமாக குணமாயிட்டான். முதல்ல யார் அவளோட குலதெய்வம் யார்? மகா பெரியவா தானே. மகா பெரியவாட்ட தூக்கின்னு ஓடினா.
அவரோட பாதத்துக்கு அடியில் குழந்தைய போட்டா. போட்டுட்டு, தெய்வமே உங்களை நான் பிரதட்சணம் பண்ணுறதா வேண்டின்ட்டேன், எனக்கு உத்தரவு வேணும் அப்படின்னு கண்களில் கண்ணீர் பெருகிறது வேண்டிக்கிறா. கேட்குறா இவ பெரியவாள்கிட்டக்க. பெரியவா தன்னோட உடம்பு சின்னதாக குறுக்கின்றார். குழந்தைய தன்னோட பாதத்து பக்கத்தில் போட்டுட்டார். போட்டுண்டு என் மேலேயும் படக்கூடாது, பக்கத்தில் இருக்கிற சந்தனக்கல் மேலேயும் படாமல் நீ பிரதட்சணம் பண்ணு அப்படின்னார். 3 பிரதட்சணம் பண்ணினா போருன்னு சொல்லிட்டார். நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்துட்டா. மகான் சிரிச்சுட்டே குழந்தைய எடுத்துக்கோ அப்படின்னு வாய் மலர குழந்தைய எடுத்துக்க சொல்லி சொன்னார். ஆசீர்வாதமும் பண்ணினார். இதை விட வேற வாழ்க்கை வேற என்ன வேணும்? ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.